ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இதயத்திற்குள் நமது அன்னையை கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் பயத்தையும் அகற்றி இருக்கிறது. தாயே, நாங்கள் அந்த அன்பை உணரும் பொழுது அதை மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தையும் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். அனுமதியும் தாருங்கள். நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து உண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எதிர்மறைகளையும்
பூமி மார்க்கமாகவே நீக்கிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலை பெற்று இருப்பதற்கும், நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும் தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் தாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிரந்தரமாக நிறைந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய தூய்மையான ஆத்மாவாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாய், தங்களின் பரிசுத்தமான அன்பின் காரணமாக நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றோம். எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவில் நிலைத்திருப்பதோடு எங்களின் செயல்கள் அனைத்தும் நேரிய வழியில் இருப்பதற்கும் அதற்குரிய சக்தியையும் வழிகாட்டுதலையும் தாங்களே அளிக்கிறீர்கள் என்கின்ற உண்மை எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. அதை மறைக்கின்ற அனைத்து மாயைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகற்றப்பட வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மமகாரத்தையும் எங்களின் அகங்காரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியில் நிலையாக எவ்வித எண்ணங்களும் இல்லாமல் நிலைத்திருப்பதற்கும் அதன் மூலம் தங்களின் தரிசனத்தையும் அன்பையும் பரிபூரணமாக நாங்கள் பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அதற்கான நிலைப்பாட்டை எங்களுள் ஏற்படுத்துபவர் தாங்களே ஆவீர். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் எங்களை ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். நமது கவனம் மூலாதாரத்தில் வைத்து சகஸ்ராராவில் கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களை கூறும் பொழுது நமக்குள் இருக்கும் நம்முடைய குண்டலினி தாய் மேல் எழும்புவதை நன்றாக நம்மால் உணர இயலும். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திருகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம்
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी श्री निर्मला देवी नमो नमः। நமது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்திருப்போம். இதே நிலையில் ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं
इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நமது நாவி சக்கரத்திற்கும் பவசாகரத்திற்கும் கொண்டு வருவோம். மெதுவாக
நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரம், தாய். எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாக இருக்கும் தாங்கள் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை அலங்கரிக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து சிந்தனைகளையும் தாங்கள் தங்களுக்குள் உட்கிரகித்துக் கொள்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளை அகற்றுபவர் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தையும் தன்னடக்கத்தையும் தாராள மனப்பான்மையும் நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீர். தாயி, எப்பொழுதும் எங்களுடன் இருக்கும் தாங்கள் பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டவர், பாகுபாட்டிற்கும் அப்பாற்பட்டவர். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து சலனங்களையும் அகற்றுபவராவீர். தாய், எங்களுக்குள் தூய்மையான அறிவை தந்து தூய்மையான ஞானத்தை தந்து பூரணமான பணிவை தந்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அழித்து விடுகிறீர்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றுபவர் தாங்களே ஆவீர். தங்களிடத்தில் 11 சக்திகளான ஏகாதச ருத்ராக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எங்களின் சகஸ்ரார சக்கரத்தின் நுழைவாயிலாக இருக்கும் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் உண்மை அல்லாதவற்றை அகற்றிவிட்டு சகிப்பின்மை தன்மையை எங்களிடத்திலிருந்து அகற்றிவிட்டு எங்களின் கோபத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு எங்களை முழுமையான சகஜ யோகிகளாக நிலை நிறுத்துபவர் தாங்களாவீரம்மா. எங்களின் அச்சத்திற்கு முடிவு கட்டுபவரும் தாங்களே ஆவீர். தாயி, எங்களை பாதுகாத்து நாங்கள் யார் என்கின்ற உண்மையை உணர்த்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளை அகற்றுபவராவீர். தாயி, நாங்கள் எங்களின் அறியாமையினால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்குள் எங்களின் மன்னித்தல் குணம் தங்கள் அருளால் மேம்பட வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றதோடு எங்களையும் மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிராட்டா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிராட்டா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்திருப்போம். பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா. பூமியில் வந்த விநாயகா பரிபூர்ண சஹஜயோகினி பரிபூர்ண சஹஜயோகினி சச்சிதானந்தத்தின் ஒரே வழி ஓம் ஹம் ஷம் நாயகா. பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா. அகங்காரத்தை ஒழித்திடுவாய் எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய். அகங்காரத்தை ஒழித்திடுவாய் எங்கள் மமகாரத்தையும் அழித்திடுவாய். மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய் மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய். நாங்கள் தியாகம் செய்திட உதவிடுவாய் ஓம் ஹம் ஷம் நாயகா. பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி நீ ஸ்வர்கத்தில் என்றும் நீதிபதி. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி நீ ஸ்வர்கத்தில் என்றும் நீதிபதி. நிர்விசாரத்தை தந்திடுவாய் நிர்விசாரத்தை தந்திடுவாய். நீ அகிலம் போற்றும் பாலகா ஓம் ஹம் ஷம் நாயகா. பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா. சாந்தம் தந்திடும் கோபாலா செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. சாந்தம் தந்திடும் கோபாலா செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. மகாலட்சுமியின் மைந்தனையா மகாலட்சுமியின் மைந்தனையா. நீ ஆதிசக்தியின் செல்லமையா ஓம் ஹம் ஷம் நாயகா. பூமியில் வந்த விநாயகா ஓம் ஹம் ஷம் நாயகா. விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம் நீ ஏகாதசத்தில் பிரதானம். விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம் நீ ஏகாதசத்தில் பிரதானம். பரிபூர்ண சஹஜயோகினி பரிபூர்ண
வழியில் வந்த விநாயகா ஓம் அம்சம் நாயகா அம்சம் ஓம் அம்சம். நமது இதே தியான நிலையில் 1983 தேவி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Now, you all have realized by this time that within us lies the peace, the beauty, the glory of our being. There's an ocean of all that. We cannot seek it outside. We have to go within. What they call in the meditative state. You seek it. You enjoy it. Like when you are thirsty, you go to a river or you go to an ocean. And try to quench your thirst. But even the ocean cannot give you sweet water. So, how can anything that is spread outside give you that deep thing that is within you? You're trying to find it out outside where it does not lie. It is within us, absolutely within us. It is so simple because it is your own. It is within your reach, just there. Whatever you have been doing, going out to find a joy, the so-called joy, the so-called happiness, the so-called glory of worldly powers and worldly possessions. You have to reverse it back, the whole thing. You have to project within yourself. It was not wrong that you went out. It was not correct that you went out. You shouldn't feel sorry for what you have done so far. It was not the correct way to get to the real joy of life, the real glory of your being. It has worked in so many people that you have entered into that subtler understanding. Some people are only at a mental level, maybe it doesn't matter. Maybe some are only at a physical level that they can feel it. Doesn't matter. But you are on the correct lines. You are moving correctly. Try to meditate. Meditate more so that you reach your inner being. And this inner being is the vast ocean of bliss which exists in every one of us. Is that vast, glorifying
flood of light that floods everybody's inner beauty. So to approach it, you have to go within yourself by denying things which are against it, against your movement. Sometimes the wind can be very, very strong for you to misunderstand that the glory of God is within. But turn back. Every moment, remember that your movement has to be inward. When you move inward, you forget the ideas of your outer glories. A person who is of a very base nature thinks that if he makes a lot of money, then he has achieved joy, but he has not. He is the most unhappy person if you go and see him. He's worried about small things of life. You must have heard that people who are very rich are kleptomaniacs. They are worried, they are very miserly. They are worried about a needle here and there. A little thing missing, they get upset. They have so many habits that they can't live without it. So riches have brought always a curse on human beings. So those who seek only the riches cannot enjoy them. Then there are some better people who think that by ruling others, by getting power, we can achieve a very great position in life. They too, as you fail, you have seen what happens to them. People don't even want to talk about them. Now there are people who get attached to someone, to one person, or to the family, to their children, to their relations, very common in India. That's also not the way you can get to God. That's also so limited, keeps you hanging around them and wasting your energy completely. But if you enter into your being fully, then all these things have such meaning. Everything has a meaning then. In the sense, if you possess anything, and if you are that kind of a person who is supposed to be possessive, he never possesses, so detached. He's never possessive, he's so detached about it. But he can play around because he's so detached. He can create a drama out of it. He can play with the possessions and teach lots of lessons to people. He's so detached, so generous. He enjoys his generosity. The whole thing becomes so different, so dynamic. All the beauty that is created by human beings as possession is exposed before you. And you start enjoying all those things without possessing them. You understand the myth of possession. Same with your powers that people have over other people. Those who try to make money out of Sahajya or want to have a kind of a privilege over Sahajya, it can be very subtle. This can go very far. The subtlety goes to this extent that I have seen people try to save money on account of Sahajya.
That's also the attention is on money. To make money or to save money, to make a business out of surgery, it is all absurd. But if you say so, I said, all right, go ahead for a while, try. You'll find that Sahaj Yoga is no business. Of course, Sahaj Yogis can work together, can do some business. But Sahaj Yoga is no business. It is business of God, where you have to give everything that you have. Not to be attached to anything. Not to be attached. There's no money to be paid as such, but all your heart is to be poured into it. If you cannot pour your heart into it, you cannot achieve it. Same about power. Some people think that they can even overpower Sahaj Yogis, impress them, control them. Such people are thrown out of Sahaj Yoga completely. You have to enjoy the power of love, that people see you as their protector, as their help, as their support, as their friend. Than is somebody who is a dominating personality. You have to be a fatherhead and not a demonic, destructive force which is always threatening everyone. Such people will be thrown out of Sahaj Yoga in no time. They are found out. I have no sympathies with such people. Never. That will bring you down. In no way. Keep yourself aloof with them. Otherwise, when they are thrown away as tangents from Sahaj Yoga, you might get out with them. So be careful. Then those people waste all their time just thinking about their family, this thing. Or those who have never thought of their family also come to Sahaj Yoga. This is a very subtle ground on which they can lose their attention to their spirit. They spoil their children, they spoil their husbands, they spoil their wives. The whole attention goes in a wrong way. And it becomes a very important issue with them, how the marriages are successful, how the children are this thing, that thing. They don't leave it to God. They have to leave it to God. We are all saints. You have to leave everything to God. In the beginning, in Sahaj Yoga, everybody says, my husband is like that, my wife is like that, my brother is like that, my children are like this, mother look after them. All right, in the beginning it's all right. But when you grow, you must get out. It's an individual journey towards God when you meditate. And when you reach there, then you become collective. Before that, it's an absolute individual journey within. Absolutely individual journey. You should be able to see this. That in this journey, nobody is your relation. Nobody is your brother. Nobody is your friend. You are absolutely alone. Absolutely alone. You have to move alone within yourself. Don't hate anyone. Don't be irresponsible. But in meditative mood, you are alone. No one exists there. You alone. And once you enter into that ocean, then the whole world becomes your family. The whole world is your own manifestation. All the children become your children, and you treat all the people with equal understanding.
The whole expansion takes place when you enter inside your spirit and start seeing through the eyes of the spirit. With such calm, such peace, such bliss exists within you. You have to be ready for that journey. That journey is alone in your meditativeness. And the more you find something in your meditation, the more you want to go and distribute it to others. That has to be. If that does not come into you, then it has not worked out. There's no purity. There's some sort of a bias. In that individual pursuit, whatever you find, you want to enjoy it with others. You want to give it to others. This is the sign of a person who has been really meditative. The one who is meditative and has not been able to distribute what he has found is cheating himself and cheating others as well. Because that joy that you receive in your meditation has to be distributed, has to be given, has to be shown. It should flow in your being as the light radiates from every illumined lamp. You don't have to take a vow to say that this is an enlightened light. In the same way, a saint should not be certified that he is a saint. But the depth you achieve within yourself spreads all over. It is such an action as a reaction. The more deeper you become, the radiation is much more. A simple person, very ordinary person, uneducated person can be like that. We have, one gentleman called Varik in Bombay. He's an old man. He's so deep. He radiates. People depend on him. He radiates love. So meditative. You don't have to spend too much time on meditation. But whatever you spend time, whatever you gain, has to be visible outside. How you radiate and how you give it to others. That's the quality of the saints you have to be. Unless and until you become deeper, we cannot save other surgeries. And we cannot save those who are not surgeries. You have to rise higher and higher to pull the whole curtain up. Those who try to rise higher pull the whole thing upward, and they give a pull to everyone who ascend with them. So just try to keep your aim clear cut. You must understand what is your aim in life as surgeons. Now you are changed people. You are no more people who have to deal with possessions or worry about them, about mundane things, about your livelihoods. You are no more people who have to worry too much about your health and things on your personal lives. You are not to worry also about your jobs so much. That's not important. And last of all, not to worry about your family, children, husband, wife, and find a pocket for you to hide into it. Because the only thing where you can really hide yourself is the love of God, where you can really get the great, restful, blissful feeling of His complete protection. Sydney has done very well before and is progressing better, but the pace is not as it should be. So we have to think of new ways and methods how we can spread this.
But first you must assume your positions as you are. You must assume that you are all saints, that you have to do great work. Not the ego part of it, but the manifestation of it. Every one of you has to decide for oneself. I'm sure it's going to work out. And this time my visit is going to help you a lot by understanding what is the best to spread this light all over. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தின் ஆழத்தையும் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களை தியானத்தில் அழைத்து சென்றமைக்கும், நாங்கள் தியானம் செய்ய அனுமதி அளித்ததற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.